இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா முதல்ல எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுல எதுக்காக வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சமைக்க போறோம். சமைக்க போறேன்னு சொல்ற கூப்பிட்டேன், நீ எதுக்கு கூப்பிட்டேனே தெரியாம கூட வர. இப்போ நீ சொல்ல சமைக்க போறேன்னு எதுவுமே ரெடி பண்ணலடா. நமக்குன்னு ஒரு அடிமை இருக்கான். யாரு? அஜித்னு ஒருத்தன். மேல போறோம், நம்ம சமைக்கிறது மட்டும் தான் வேலை, எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறது நம்ம அடிமையோட வேலை. ஓகேவா? என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? அதான் பாத்தீங்கன்னா என்ன சமைக்க போறோம்ன்றது பாத்தீங்கன்னா சிக்கன். அதுவும் எப்படின்னா சிக்கன் சாண்ட்விச் மாதிரி சமைக்க போறோம். யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும்னா ஜிம்மோட மெம்பர்ஸ்க்கு வந்து நிறைய தேவைப்படும். முக்கியமா சமைக்க தெரியும் சின்ன பசங்க இருப்பீங்க, அவங்களுக்காக சமைக்க போறோம். அந்த யாரு மாதிரி சமைக்க போறோம் தெரியுமா? கோர்டன் ராம்சே அவர் மாதிரி சமைக்க போறேன். அவரை விட நல்லாவே சமைப்பேன். தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ பார்த்து கரைச்சி முடிச்சவரா, அதனால நம்ம செப்பாவே வந்திருக்காரு, நம்ம அசிஸ்டன்ட். ஸோ எல்லாமே அவர் தான் இது பண்ண போறாரு. நம்ம ஒரு டவுட்டு, இவ்வளவு நேரம் நான் வீடியோ பாப்போம்னு சொல்லுங்க. என்ன கோவிந்த ராமசாமி யாரு? கோவிந்த ராமசாமி இதுக்கு தான் படிக்கடா அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. வெல்கம் டு சிபி பிளாக்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் இருக்கு, தோசைக்கல் இருக்கு, தோசை மாவு இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? முட்டை தூள் இருக்கு, இஞ்சி பேஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆரஞ்சு கலர் ஒண்ணு இருக்கு, அதோட தயிர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒண்ணு ஒண்ணாதான் இருக்கு. அதை வச்சுதானே நம்ம பண்ண போறது பெரிய விஷயம். இதை ஒண்ணு வச்சு. ஆமா, சிக்கன் தான் நமக்கு மெயின் டிஷ்ஷே. சரி, ஃபர்ஸ்ட் இந்த இன்கிரீடியன்ஸ் வந்தெல்லாம் என்னென்ன பண்ண போறோம்ன்றத வந்து வீடியோல போட்டு காமிச்சிடுறோம். என்ன சிக்கன் எடுத்துப்போம். சிக்கன் மஞ்சள் தூள் சிக்கனா 50 ரூபாய்க்கு இவ்வளவு தந்தாங்க. அப்படியே எடுத்து கொடுக்க கூடாதுடா, இப்ப வைக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம்? இஞ்சி பேஸ்ட். எல்லாமே பாத்துக்கோங்க, இதை வச்சுதான் நம்ம இப்ப செய்யவே போறோமா. என்ன இப்ப என்ன கலாய்கிறே எப்படி நீ? சிக்கன் இல்ல, உண்மையிலே செய்ய போறியா? செஃப் அசிஸ்டன்டா நீ? சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய், என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்க. சிக்கன் பாத்துக்கோ. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இஞ்சி பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட். எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. அது சாதாரணமா போடக்கூடாது, இப்படி மலை சாரல் மாதிரி போடணும். வராது, ஆனா போட்டுக்கலாம். நம்மளே போட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா பிசைஞ்சுப்போம். ஏன்னா நம்ம அந்த சிக்கன் ஃபர்ஸ்ட் கழுவிடுங்க. அப்பா கழுவிடுங்க, அது சொல்ல மறந்துட்டேன். கழுவிடுங்கப்பா, அது கழுவிட்டதாங்க அப்பவே. ஸோ அது கழுவிடுங்க. அதுக்கப்புறமேட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டா போட்டு ஒரு மாதிரி மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுருங்க. தாய் மசாஜ். செஃப் தாய்லாந்து தான் போனோம். தாய் மசாஜ் பாத்தீங்களா? செஃப் கொஞ்சம் போயிட்டு வந்திருக்காரு தலைவர். ஒரு 4-5 பொண்ணுங்களோட ஜாலியா போய் ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா. அடுத்தது வந்து வீட்டுல இருக்கிற தயிருங்க. வீட்டுல இருக்கிற தயிர் பாத்தீங்கன்னா அது வந்து வீட்டுல வாங்கி பாதி கொஞ்சோண்டு வச்சிருந்தா அதை எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே இதை அப்படி தூக்கி போட்டுருவோம். நம்ம முடிச்சு தயிர் கொஞ்சோண்டு போட்டுருந்தோம். தயிர் கொஞ்சோண்டு போட்டு லைட்டா ஒரு மசாஜ் பண்ணி விட்டுருந்தோம். செத்த கோழிக்கு மசாஜ் பண்ண ஏதாவது தெரியும்? தெரியும், ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் எங்க போகணும், எந்த கோழியில ஓட போறோமோ. செஃப் வேணாம், செஃப் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. இருங்க, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஆரம்பிக்கிறோம், அதுக்குள்ள முடிக்க கூடாது. நம்ம என்ன பண்றோம் இருங்க. நம்ம என் மச்சான் சொல்லுவான், செஃப் நீங்க கம்முனுக்கணும், அவனுக்கும் தெரியும். என்ன பண்ண போறோம்? சிக்கன் கருத்தரு. டேய், அது தெரியும்டா. சிக்கன்ல என்னென்ன போட்டிருக்கோன்னு சொல்றா? இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், எடுத்துன்னு வந்திருக்கு. ஏதோ மிளகா போட்டு பாவி எல்லாம் சேர்த்துட்டான்டா. எனக்கு ஒரு சந்தேகம், எப்படின்னா போட்டு ஒன்னாதானே சேர்க்க போறோம், அப்படியே நம்ம பயப்படுறோம். அப்படியே ஒன்னா போட்டு சரி, புரியுது. நான் லூஸ் மாதிரி பேசுறேன்றது எனக்கும் புரியுது. அதுக்காக என்ன லூஸ்லாம் நினைக்கூடாதீங்க, இருந்தாலும் லூஸ் தான். அப்படியே மழை சால் மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்குன்னா, இவர் எல்லாம் கலந்து விட்டான் ஆளு மச்சான். அதனால மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறமேட்டா சிக்கன் 65 கபா தூள் அது மட்டும் கொஞ்சம். ஏன்னா நான் 50 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறேன். நான் எல்லாமே கொஞ்சோண்டு மட்டும் தான்டா போட்டேன். சிக்கன் கபாப் மசாலா மட்டும் கொஞ்சம் அதிகமா போட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ரெட் கலருக்கு வேணும். கண்டிஷன் வந்து இந்த ரெட் கலர்ல ஜூம் இன்ல காமிக்கிறேன். ஃபுல்லா ரெட்
ரெட் கலர்ல கொஞ்சம் வந்துருக்கும். ரெட் கலர் பார்த்தோன்னே எங்க செஃப்புக்கு கொஞ்சம் வயிறு கலக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆல்ரெடில இருந்து ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. ஆய் வருதுண்ணே. அப்புறம் மச்சான் லவ்லாம் எப்படி போகுது? லவ்ன்ற பாரு, ஜிம்லாம் எப்படி போகுது? இவனை சொல்ல மாட்டேன், இவன் ஜிம்ப என்னது அவார்டு வாங்கியிருக்கா தானே? அவன் போட்டோ சைட்ல போடுற பாத்துக்கோங்க, அவார்ட்லாம் வாங்கியிருக்கான். எத்தனாவது பிரைஸ்? தேர்ட். பரவாயில்ல. என்னெல்லாம் சாப்பிட்டேன் அது கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு சொல்லு. சிக்கன் பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க, சப்பாத்தி. இப்பதான் கைஸ் கரெக்டா வந்திருக்கான். நம்ம இப்ப என்ன சிக்கன் என்ன பண்ண போறோம், யாருக்கு பண்ண போறோம்? ஜிம்மு. ஆமால உனக்கு தெரியாது, நாங்க கீழே பேசிட்டோம். நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? பாயில் பண்ணி தானே சாப்பிடுவாங்க, சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. அவங்க தான் சிக்கன் சாப்பிட்டே அவங்க ஜிம்முக்கு போனா. என்னடா பண்ணுமா வேணாமாடா? என்னடா பண்ண சொல்றீங்க? சாப்பிடுற மாதிரியா இருக்கும். சரி, எது நடந்தாலும் நான் செய்யறத சாப்பிடுங்க. நீங்க அதுக்கு தானே வந்திருக்கீங்க சேஃப். அசிஸ்டண்டா கூட்டு வந்ததே நீங்க தான் சேஃப். எப்படினாலும் சாப்பிட்டு போக. யார் தெரியுமா? கோவிந்த. ஐயோ, கோல்டன் ராம்சேவ உனக்கு எப்படி சொன்னேன்? அவர் பேர் கொஞ்சம் சொல்லுங்க. அவர் பேர் ஏன்டா கோவிந்த ராமசாமி நாம ஓட்டிங்கற? ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை. மேரினேட் பண்ணியாச்சு. சோ சிக்கன் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சமையல் செஞ்சு சாப்பிடுங்க. இதுதான் சொல்ல வந்தேன். இது அப்படி ஓரமா வச்சிருவோம். கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு மாதிரி ஊறட்டும். மேரினேட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு கேம் விளையாடலாம். ஏன்டா ஏதாவது கேளுங்களேன்டா, என்ன கேம்னு? எனக்கு வந்தெல்லாம் டவுட்டா இருக்காது. அறுக்குது கத்தி இருந்தோம்யா பசங்க, ஏதாவது பசங்க அரேஞ்ச் பண்ணி டேய் என்ன அரேஞ்ச் பண்ணி எதுக்கு? இது அறுக்கிறதுக்கா? அரேஞ்ச் பண்றதா? என்னடா இப்படிலாம் சொல்ற? ஆமா, பூவெல்லாமா போட்டு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க ஜிம்ல. ஆக்சுவலி கைஸ் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட கொத்தமல்லி தழை இல்ல. ஸோ கடைசியா ஃபினிஷிங் டச்சில் வந்து இப்படி தூவுறதுக்காக இது வச்சிருக்கோம். அதை மட்டும் இது பண்ணிப்போம். ஏன்னா ஃபினிஷிங் டச் ரொம்ப ரொம்ப முக்கியங்க செஃப்க்கு. பார் முழுசா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. என்ன கேம் விளையாட போறோம்னா சோன் பேப்பர் சீசர். அப்படின்னா சோன் பேப்பர் சீசர்னா கையை குலுக்கணும். குலுக்கும் போது ஒண்ணு சிசர் வரணும், இல்ல பேப்பர் வரணும், இல்ல கல் வரணும். எதுவுமே வரணும்னா வீட்டுக்கு போயிடணும். கேக்குறான் பாரு கேள்வி. ஏன்டா டே இருடா, ஃபர்ஸ்ட் சொல்லிடுறா, அதுக்கப்புறமேட்டா கேள்வி கேட்டு. இப்படின்னா இருங்க. ஐயோ இருங்க, ஃபர்ஸ்ட் சொல்லல. என்ன இது சொல்லல. இதுல என்னன்னா, இதுல தோக்குறவங்க வந்து நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அது என்ன கேள்வி வேணா இருக்கலாம். ஓத்துட்டு போட மாட்டியா? இதுல நானும் இருக்கேங்க, அது யோசிச்சு பாருங்க. அப்படி வைங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு தெரியல பேப்பர்னா இதெல்லாம் நாங்களாம் எப்போ விளையாண்டு தெரியுமா? என்ன விளையாடுறது இல்ல, சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பேச்சுக்காவது விளையாண்டனாலும் சொல்றேன். டைம் இல்ல. இப்ப சிசர் வந்தனா எதை அடிக்கலாம்? பேப்பர். கல் வந்தா சிசர் அடிக்கும். இப்ப பேப்பர் வந்தா பேப்பர் இருந்தா யாருமே அடிக்கிறது. கல்ல முடியல, கல்ல முடி கசில் போடலாம். இதுதான் முக்கியமான இது. தோத்தீங்கன்னா மாட்டினீங்க. சோ ரெடி 1 2 சோன் பேப்பர் சீசர். ஃபர்ஸ்ட் ஆடு மாட்டி விட்டது गाइस. நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. லவ் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கியா? எனக்கு தெரியாது. நீதான் கேட்கவே இல்லையே. அதான் இப்ப கேட்டேன். நம்ம யார? பாப்பா. ஏய், அதை பத்தியாடா? எங்க சுத்தி எங்க வந்தா மொட்டத்தனமான ட்விஸ்டா இருக்குது. இது எப்ப எனக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவை என் தங்கச்சிட்டு கொண்டு போய் காட்டுறேன். இருற இன்னும் என் தங்கச்சிக்கு தெரியாது ப்ரோ லவ் பண்றது. ஏய் ஆமா, நீ வேற இதை போட்டு விட்டு போயிடாதா? அதான் இப்ப தெரியும். இப்ப தெரியும்னா இந்த வீடியோ மூலமா போய் அவங்க குடும்பத்துக்காரெல்லாம் என்ன வந்து செருப்பால அடிக்கணும். இந்த வீடியோ எடுத்த எவன்டா அவனை பொட்டி சாட்டி போட இப்படின்னு வருவான். நான் அடி வாங்கி சுத்தரலாம். என்ன எல்லாத்தையும் தலையாட்டுற? சரி வாங்க திரும்பியும். ரெடி 1 சோன் பேப்பர் சீசர். ஓகே, சோன் பேப்பர் சீசர். இப்ப நான் தான். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஆரம்பிக்கலாமா? ஒன் டைம் ஆரம்பிக்கிற. ஒரு நிமிஷம் இரு, மாவுல ஏதாவது ஊத்துற போகுது. மூடி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பிரகாஷ் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். காலேஜ் போற, இப்ப முடிக்க போற, அதுல உனக்கு பிடிச்ச மேம் எது? ரொம்ப பிடிச்ச கிறிஷ் இல்லடா, கிரஷ். நீயே மாட்டுவ. நோட் பண்ணிக்க. கிறிஷ் மேம் இருக்காங்க. அந்த மேம் பேரு வந்து
தெரியல. உண்மையா சொல்லணும். உண்மையான பேர் தெரியாது, பட் சைட் அடிச்சேன். ஏன்னா இப்போதைக்கு நடுவுல வந்து எக்ஸாம்ல ஆள் வந்தாங்க. பாத்தீங்களா, பேரே தெரியாம சைட் அடிக்கிறானா. நமக்கு பேரா முக்கியம், சைட்டு தான் முக்கியம். சரி, வாங்கிட்டு வந்து கேக்குறேன். Guys, இந்த வீடியோ சமர்ப்பணம் என் தங்கச்சிக்கு. அப்புறம் பாண்டிச்சேரிக்கு அப்புறம் இந்த வீடியோ தான் மாட்ட போறான். மாட்டினியா? ப்ராமிஸ் பண்ணுப்பா. ப்ராமிஸ் பண்ணணும். நீங்க அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. கோர்ட் ஜட்ஜி கேக்குற சொல்லுங்க, கைய கொடுங்க. சத்தியம் பண்ணிட்டாரு. சத்தியம் கேள்றா கேள்வியா? இது வரைக்கும் எத்தனை லவ் பண்ணிருக்கப்பா? தெரியுன்னு சொல்றேன்ல. இல்ல இல்ல, மக்களுக்கு தெரியும். எனக்கு தெரியாது. இல்ல, மக்களுக்கு தெரியணும். लड़की लड़की என்ன லட்கி நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குலுப்பி लड़की लड़की என்ன லட்கி இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு இல்ல, ராஜ ரகசியத்தை வெளில சொல்லுங்கண்ணா. நான் இப்ப சொல்ல முடியும். ஏய், இப்படி நான் என்னடா சொல்றது? என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? நான் இருக்கேன்டா. நீ இருக்கிறதால பயமே. சரி, பயப்படாத. உனக்கு ஆள் முக்கியமா நான் முக்கியமாடா? கண்டிப்பா யாரதான் சொல்லணும்னு உனக்கே தெரியும். பாத்தியா மச்சான், டேய் எனக்கும் காலம் வரும்டா. ஒரு மீம்ல பாத்திருக்கேன், எனக்கு பிடிச்ச பொண்ணு வந்து என்ன பிடிக்கட்டும், லவ்னா என்னன்னு பாப்படா நீ. இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு தைரியத்துல சொல்ற. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அழுவது சிரிப்பது. கையை குலுக்கணும். எங்க குலுக்கிடாதீங்க. கையை குலுக்கணும்னா கையை இப்படி குலுக்கணும். அப்படியா குலுக்கணும்? ஐயோ இல்லங்க, ஐயோ டேய் கபடி யார் இப்படி பண்றீங்க? ஐயோ இல்லங்க गाइस, கையை இப்படி வச்சுக்கின்னு 3 பேர் இப்படி வைங்க. இல்லடா, 3 பேரு.